எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வந்து இன்னொரு டாக் வீடியோல சந்திக்கிறோம். அதுவும் வந்து ஒரு ரீசெண்ட் சர்ச்சை. ரோபோ சங்கர் டாட்டர் அவங்க 6 மாத குழந்தைய வந்து ஒரு சமயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சர்ச்சை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் இப்படிலாம் பண்றாங்க? அதுவும் நான் எப்பவுமே பேசுற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏன் இப்படிலாம் பண்றாங்க, இதெல்லாமே இந்த வீடியோல பேசலாம். உங்க குமுறல்களையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோபோ சங்கர் டாட்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈகுரு அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் அங்க பண்றாங்க. ஸோ அவங்க குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. 6 மாத குழந்தைக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு வியாபாரமா ஆயிடுச்சு. அந்த ஹீகுரு வந்து அவங்க அதை ப்ரொமோட்டும் பண்ற மாதிரி இருந்தது. அஸ் பிளஸ் குழந்தையே ஒரு வியாபாரமா ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்பாடா, நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்களே, பரவாயில்ல, படிப்பு வேலை இந்த மாதிரி குழந்தைங்கள முன்னாடி இருந்தது. இப்பெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேள்வி கேட்கிற ஒரு நிலைமையில இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு திருக்குறள்ல ஒரு குட்டி குழந்தை மனப்பாடம் பண்ணி கிடக்குறேன்னு சொல்றத பெருமையா எடுத்துக்குவாங்க. இப்போ ஏங்க இப்படி திணிக்கிறீங்க குழந்தைங்கன்னு பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் நான் ஃபர்ஸ்டும் வந்து ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நான் வேணா எண்ட் ஆஃப் த வீடியோல கீழே போடுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க பிரெயின் டெவலப் பண்றேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள ஜீனியஸ் ஆக்குறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, ஜீனியஸ் வந்து பிறப்பிலேயே வர ஒரு விஷயம். அததான் சொல்றாங்க, பிறப்பிலேயே அது வரணும். இல்ல அப்படின்னா அது அம்மா அப்பால இருந்து பிறப்பிலேயே அது வரும் ஜீனியஸா. சோ எல்லா குழந்தையும் ஜீனியஸா இருந்தாதான் அது நல்லதா? எனக்கு புரியல. ஜீனியஸ் ஆக்கணும், எல்லா குழந்தையும் பிரெயின் டெவலப் பண்ணணும். இன்னுங்க பிரெயின் தானே டெவலப் ஆகுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க நம்ம பிரெயின் டெவலப் ஆயிட்டே இருக்கோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் டெவலப் ஆகணும். அதுவும் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவங்க பிரெயின் டெவலப் பண்றாங்களா? எதுக்கு? எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு டெவலப் பண்ணோம்? பிரெயின் என்ன ஆகி கிடக்குது? இதே ஏதாவது ஒரு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்கள நம்ம கூட்டிட்டு போறதுன்றது டோட்டலா வேற. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிரச்சனையா இருக்கும், அதுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்றது அது வேற. மற்ற பிரச்சனைகள் இல்லை, அதுவும் வந்து அதை வந்து ஃபைன் பண்ணி டாக்டர்லாம் ஃபைன் பண்ணி, ஆமா அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கு, ஆமா அவங்களுக்கு இந்த குறைபாடு இருக்கு, ஆமா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாதான் நம்ம அங்க கூட்டு போகணும். ஒண்ணுமே இல்லாம சும்மா கூட்டு போறது ஒரு ப்ரொமோஷன்னா இதை பண்றதே இவ்வளவு தப்பான ஒரு விஷயம். அப்படின்னு இதுக்குதான் நான் குழந்தைங்களோட வீடியோஸே பண்றது கிடையாது, பண்ணவே மாட்டேன். குழந்தைங்களை வச்சுட்டு விளாக்ஸ் கூட நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப 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 தவறு. அவங்களோட அந்த ஒரு இன்னசென்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் ப்ரொமோஷனா பண்றது அதை விட தப்பு. ஸோ ஒரு குழந்தையா இருக்கட்டும், குழந்தையா வளரட்டும், எல்லா கேமும் பிரெயின் ஆக்டிவிட்டியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீ பிளே நிறைய விடுங்க. ஃப்ரீ பிளேயால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அந்த குழந்தைக்கு அப்படின்றது நீங்க ஒண்ணுல கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரீ பிளே பத்தி. ஃப்ரீயா பிளே பண்ண விடுங்க. ஃப்ரீயா ஒரு பென் பிடிக்கிற ஒரு பென்சில் சாக் பீஸ் பிடிக்கிற ஒரு வயசுன்னா கொடுத்து அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணட்டும். இதை பண்ணு அதை பண்ணுன்னு இல்லாம ஃப்ரீயா விடுறது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட இருந்து என்ன பெனிஃபிட்டுக்கு பதிலாக குழந்தைக்கு என்ன பெனிஃபிட்னு யோசிச்சா ஒரு உண்மையிலேயே ஒரு பேரண்டா நம்ம நல்ல பேரண்ட். ஏன்னா நம்ம அதுட்டு இருந்து என்ன கிடைக்கும், அது மூலியமா நான் பெருமை சம்பாதிப்பேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. அது மூலியமா எனக்கு என்ன கிடைக்கும், அது மூலியமா நான் என்ன சம்பாதிப்பேன், அதெல்லாம் வேணாம். குழந்தைக்கு என்ன பெனிஃபிட், அதோடு நிப்பாட்டிடலாம். நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்ம சூனியம் போட்டுக்கூடாது, இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்ம குழந்தைய நம்ம மட்டமா நினைக்க கூடாதுன்றத நான் பல வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவங்க கூட்டு போறோன்னா நம்ம குழந்தை பிரெயின் நம்மளுக்கு போதும், அது மாதிரி ஜாலியா விளையாடுதா, அதுவே நிறைய பார்த்து நிறைய கத்துக்கும். நம்மளுமே நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தாங்க இருப்போம். என்ன சொல்லுவோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சியா டேபிள் மேல வை, கீழே வைக்காத, திங்ஸை தூக்கி எரியாத, இதெல்லாம் பேசிக்கா நம்ம சொல்றது.
நம்ம சொல்லித்தானே இருப்போம். அதுல ஒண்ணுமே வந்து விளையாட்டுலயும் வந்து ஒரு குழந்தைய இருக்க விடுறதே கிடையாதுன்றது நல்லா தெரியுது. ஒரு ஃப்ரீ பிளே வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறதே இல்லை. அந்த மைண்டை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், அந்த பிரெயின் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏங்க விட்டுருங்க பாவம். நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து தான் எஜுகேஷன் ஆரம்பிக்கணும்ன்றாங்க. சில பேர் வந்து பல்லு விழுந்தப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கே அனுப்பணும்ன்றாங்க. இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம இந்தியாலே வந்து எல்கேஜி யூகேஜி கம்பல்சரி கிடையாது. நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். 6 இயர்ஸ்ல இருந்து தான் எஜுகேஷன் ஆரம்பிக்குது அப்படின்றது இந்தியன் கவர்மெண்டே சொல்றாங்க. நீங்க மற்ற கண்ட்ரில பாருங்க 7 இயர்ஸ்ல இருந்து தான். ஃபின்லாண்ட்ல பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ். எல்கேஜி யூகேஜி இஸ் நாட் மேண்டேட்ரி இன் இந்தியா. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டமே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் நம்ம குழந்தைங்களை இப்படி வருத்தி எடுக்கிறோம்? பாவம். அந்த இன்னசென்ஸ் வந்து எவ்வளோ பியூட்டி தெரியுங்களா? நான் வந்து இந்த வேர்ல்டை பார்த்துட்ட அப்புறம் நம்மளுக்கு குழந்தைகள் வந்து அவங்க அந்த இன்னசென்ஸ் ஒண்ணுமே தெரியாத அந்த ஒரு அழகான ஒரு இன்னசென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ கடவுளே, அது எங்கேயுமே கிடைக்காது. ஆக்டிங் வேணா பண்ணலாம் நம்ம வெளியில, ஆனா திஸ் இஸ் பியோர் இன்னசென்ஸ், பியோர் மழலை. அதை வந்து தயவு செஞ்சு பொல்யூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ட் நீங்க வந்து ஐயோ இந்த குழந்தைக்கு இது தெரியுது, அந்த குழந்தைக்கு அது தெரியுதுன்னா தெரிஞ்சுட்டு போட்டோன்னு விட்டுருங்க. உங்க குழந்தைக்கு என்ன தெரியுதோ அதை அழகா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுங்க. அது ஒரு வியாபாரமா பாக்குறது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது வந்து டாப் வீடியோ பிளஸ் புலம்பல் வீடியோ. ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா பாருங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்குலாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது டாப் வீடியோ என்ன எனக்கு சொல்லுங்க. நான் சீக்கிரமா அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்க போறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்க.